ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸஸ் 2.9ல from 6 சம் பார்க்கலாம். இது ஆக்சுவலாக பார்ஷியல் ஃப்ராக்ஷன் சம் தான். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம். அப்புறமா ஃபர்ஸ்ட் இப்போ இந்த டினாமினேட்டர் என்ன இல்லை ஃபேக்டரைஸ் இல்லையா, அப்போ அதை ஃபர்ஸ்ட் ஃபேக்டரைஸ் பண்ணலாம். இப்போ எக்ஸ் மைனஸ் ஒன் ஹோல் ஸ்கொயரா டிவைட் பை இப்போ என்ன பண்ணலாம், எக்ஸ் காமத்தின வரும் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் வந்துடும் இல்லையா. இப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் நம்ம ஃபேக்டரைஸ் பண்ண முடியாது, அவ்வளோதான். சரி முடிஞ்சிச்சா. இப்போ என்ன பண்ணலாம், இதை ஃபர்ஸ்ட் சம் இதுதான் நமக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்த்துக்குங்க. இப்போ லெஃப்ட் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் ஈக்குவல் என்ன பண்ணுங்க. இப்போ நமக்கு கீழே பாருங்க டினாமினேட்டர் பாருங்க, நமக்கு ஐஎஸ் டிகிரி 3 வருமா, ஏன்னா எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் கியூப் வரும். அப்போ டிகிரி ஐஎஸ் டிகிரி 3 வருதா. அப்போ மொத்தம் 3 வேரியபிள் 3 கான்ஸ்டன்ட் இன்ட்ரெஸ்ட் பண்ணும் ஏபிசின்னு. ஃபர்ஸ்ட் ஏ பையனை போட்டு ஃபர்ஸ்ட் ஃபேக்டர் போட்டுருக்கேன் எக்ஸ். இப்போ இந்த எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் ரெண்டு ஃபேக்டர் பிரிக்க முடியாது, ஆனால் டிகிரி 2 அதுலேயே இங்கே போடும்போது அப்போ ரெண்டு நமக்கு என்ன பண்ணலாம், கான்ஸ்டன்ட் இங்கே ஒரே தர போடணும். அப்போ பிசியை கொண்டு வரேன், அதில் ஒரு டேர்ம் அது எக்ஸ் டேர்ம் ஆகும், இன்னொன்று பியூர் கான்ஸ்டண்டாக இருக்குது இல்லைங்களா. இப்போ என்ன பண்ணலாம், பி ஹோல் ஸ்கொயர் வரும் ஏ ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயரா மைனஸ் 2 இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு 1 2x ப்ளஸ் பி ஸ்கொயர்னா இங்கே 1 ஸ்கொயர் 1 வந்துடும். இப்போ இங்கே போகலாமா. இப்போ ஏ இன்ட்டு சரிங்களா, உங்களுக்கு என்ன சொல்லி உங்களுக்கு வந்து இந்த டினாமினேட்டர் வச்சு பண்ணுங்க, இந்த லெஃப்ட் டினாமினேட்டர் இருக்குல்ல டிவைட் பண்ணுங்க. எக்ஸ் எக்ஸ் ஆன்சர்னா எது வரும் நமக்கு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 வந்துடும். அதே மாதிரி ப்ளஸ் போடுங்க, நெக்ஸ்ட் டினாமினேட்டர் போயிடுங்க பிஎக்ஸ் ப்ளஸ் சி இருக்கா. இப்போ நெக்ஸ்ட் டினாமினேட்டர் என்ன இருக்குது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 இருக்கா. இதை இந்த டிவைட் பண்ண ஆகும் ஆன்சர் வரும் எக்ஸ் வருமா, அந்த எக்ஸ் இங்கே மல்டி பண்ணுங்க இல்லையா. அது ஒன்றும் இல்லை, இப்போ எக்ஸ் இருக்குதா அதை விட்டுட்டு அடுத்த ஃபேக்டர் போட்டுங்க. அதே மாதிரி இங்கே எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 இருக்குது, அதை விட்டுட்டு மற்ற வேறு ஃபேக்டர் போகும். இங்கே என்ன வேறு ஃபேக்டர் இருக்கோ அதை போட்டுருங்க, அவ்வளோதான் சரிங்களா. ரெண்டு ஃபேக்டர் மல்டிபிள் வரும். இப்போ என்ன பண்ணலாம், நமக்கு வந்து இந்த ஏபிசி வேல்யூ கண்டுபிடிக்கலாமா. இப்போ என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து புட் எக்ஸ் = 0 போட்டால் நம்ம என்ன ஆகும், ஏ வேலை கண்டுபிடிச்சலாமா. புட் எக்ஸ் 0 போடுறேன் போட நான் பாருங்களா. லெஃப்ட் சைடு எக்ஸ் ஸ்கொயர் 0 வருமா, மைனஸ் 2 இன்ட்டு 0 0வா ப்ளஸ் 1 வரும் ஈக்குவல் டு. இப்போ ஏ இன்ட்டு எக்ஸ் 0 ஆகும் 0 + 1 வருமா. இது எக்ஸ் வாங்க எக்ஸ் இன்ட்டு தானே இது எல்லாமே இருக்கு, அப்போ 0 × anything 0 ஆகிடும். இப்போ டேரெக்டாக ஏ வேல்யூ வந்து 1. நெக்ஸ்ட் அது மாதிரி ஒன்று பண்ணலாம். இப்போ ஏ வேல்யூ கண்டுபிடிச்சா அப்போ நம்ம எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம் ஈக்குவேட் பண்ணலாம். ஈக்குவேட்டிங் எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம் இப்போ என்ன வருங்களா, லெஃப்ட் சைடு வருங்க எக்ஸ் 1 இருக்கா, அது கோபிஷன் 1 தானே. அதே போல் இங்கே என்ன வரும் ஏ இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ஏஎக்ஸ் வரும், அது நம்ம கோபிஷன் தரும். இப்போ ஏ அது பிஎக்ஸ் இன்ட்டு எக்ஸ்ன்னு வரும், பிஎக்ஸ் ஸ்கொயர் வரும், சிஎக்ஸ் வரும் இல்லை, சிலேருந்து எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம் வராது கண்டிப்பாக. அப்போ பி இன்ட்டு பிஎக்ஸ் இன்ட்டு பிஎக்ஸ் வருமா, அப்போ கோபிஷன் இந்த பி. நம்ம ஆல்ரெடி ஏ வேல்யூ தெரியும் இல்லையா, அந்த ஏ வேல்யூ சர்ச் பண்ணுங்க. இப்போ பி நான் 1 - 1 பண்ணுது 0வா, பி = 0. அடுத்து நம்ம நமக்கு சி வேல்யூ நமக்கு வந்து இப்போ நமக்கு எக்ஸ் டேர்ம் வருதுனால இல்லையா. அப்போ ஈக்குவேட்டிங் எக்ஸ் டேர்ம் மெத்தட். இப்போ எக்ஸ் டேர்ம் வந்து நான் பாருங்க, நமக்கு இங்கே நமக்கு லெஃப்ட் சைடு இருக்குது -2 இருக்கா எக்ஸ் டேர்மோட கோஎஃபிஷியன்ட். இங்கே ஏ இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ஏஎக்ஸ் ஸ்கொயர் டேர்ம் வரும், ஏ ப்ளஸ் ஏ தான் இன்ட்டு ப்ளஸ் வந்து கான்ஸ்டன்ட் ஏ மட்டும் வரும், எக்ஸ் டேர்ம் கண்டிப்பாக வராது இல்லை, விட்டுருங்க. இப்போ அடுத்து நம்ம நமக்கு வந்து இந்த பிஎக்ஸ் இன்ட்டு எக்ஸ்னா பிஎக்ஸ் ஸ்கொயர் ஆகிடும், சி இன்ட்டு எக்ஸ் இந்த சி வரும் இல்லையா. டேரக்டாக சி வேல்யூ என்னது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து -2 3 வேல்யூ முடிச்சா இப்போ சம் போயிடலாமா. therefore x - 1 ஹோல் ஸ்கொயர் பை எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் ஏ வேல்யூ வந்து 1/x வச்சு ப்ளஸ் பிஎக்ஸ், ஆனால் பி வேல்யூ 0 இல்லையா, அப்போ எக்ஸ் டேர்ம் வராது விட்டுருங்க. சி வேல்யூ -2 தானே, அப்போ -2 வந்து எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1. இப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1/x -2 இன்ட்டு 2/x ஸ்கொயர் ப்ளஸ் 1. நமக்கு வந்து ஆன்சர் அவ்வளோ.